இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமா பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இந்த சந்திப்புகளால் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த உலகத்தில் மொத்தம் 220 நாடுகள் இருந்தாலும் பொருளாதாரத்திலும் இராணுவ பலத்திலும் நம்பர் 1 நாடு எது அப்படின்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து வருகின்ற நாடு. நமக்கு அமெரிக்காவுடைய நட்பு அவசியமாகிறது. ஏன் அவசியமாகிறது அப்படின்னா, எந்த நாடு நட்பு கொண்டாலும் 2 விஷயங்கள் முக்கியமாக பார்ப்பாங்க. ஒன்று, பாதுகாப்புக்கு இது எவ்வளோ உதவியாக இருக்கும் இந்த நட்பு. இரண்டாவது, பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த நட்பு எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்கா கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்புக்கு என்ன லாபம் அப்படின்னா, நிறைய தொழில்நுட்பங்கள் அவங்க கிட்ட இருந்து நாம வாங்கலாம். அது மட்டும் இல்லை, அணு உலை தொடர்பான விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பாதுகாப்புக்கு தேவையான சாதனங்கள் ஆயுதங்களும் நம்ம அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். உலகத்திலேயே அதிகமாக ஆயுதம் ஏற்றுமதி செய்யும் நாடு அமெரிக்கா. உலகத்திலேயே அதிகமாக ஆயுதம் இறக்குமதி செய்யும் நாடு, வாங்கும் நாடு இந்தியா தான். இதனால இந்தியாவிற்கு அமெரிக்காவின் நட்பு தேவைப்படுகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை அமெரிக்கா கிட்ட நிறைய பணம் இருக்கு. அங்க இருக்க தொழிலதிபர்களை கொண்டு வந்து இந்தியாவில் பணத்தை முதலீடு செய்ய சொல்லலாம். இங்க இருக்க நிறைய பேர்ல வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணம் எல்லாம் வந்தால் வேலை கிடைக்கும். மாறாக அமெரிக்கா நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த ஊர்ல அவங்க ஊர்ல அவங்களுக்கு வேலை நடக்கணும்னா நிறைய செலவாகும். அதே கொஞ்சம் கம்மி காசுல நம்ம ஊர்ல நம்மளுடைய மூளைகளை பயன்படுத்தி கொண்டு வேலையை முடித்து கொண்டு போய்விடுவார்கள். 2 பேருக்குமே லாபம். இன்னொரு புறம் அமெரிக்காவிற்கு ஆசியாவில் நிறைய எதிரிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற ஒரு அந்தஸ்தை கொண்ட ஒரு முக்கிய இடத்தில் அமைந்திருக்க இந்தியா போன்ற ஒரு நண்பன் அமெரிக்காவிற்கு தேவைப்படுகிறான். ஒபாமா இப்போ இந்தியா வந்திருக்காரு. நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் 2 ஃபங்க்ஷன் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. 2 மீட்டிங். ஒரு மீட்டிங் பிரதமர் நரேந்திர மோடியோட அவர் போட்ட மீட்டிங். இதில் மீட்டிங் முடிஞ்ச பிறகு வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அணு ஒப்பந்தம் முடிந்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாதுகாப்பு தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மிக மிக முக்கியமான மீட்டிங். இரண்டாவது, சிஇஓக்களோட மீட்டிங் போட்டாங்க. இவங்க இந்த தொழிலதிபர்களோட மீட்டிங் போட்டாங்க. இந்தியாவில் வந்து தைரியமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன சிக்கல் இருக்குது, எங்கெங்கே சிக்கல்களை வந்து தவிர்க்கலாம், எப்படி ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம், இப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான மீட்டிங் இது. பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு மீட்டிங் அப்படிங்கிறதால இந்த 2 மீட்டிங்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது.